வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா 13 வயதில் சினிமா அறிமுகம், உடன் பிறந்த அண்ணனுக்கே காதலியான தங்கை. இந்த படத்திற்கு ஏகப்பட்ட எதிர்ப்பு. வாங்க என்ன தகவல் என்ன செய்துன்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதல் முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் மூலமைக்கு நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல் என்ன செய்துன்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நடிகை மீனு மும்தாஸ் தனது தந்தையின் குடிப்பழக்கத்தில் குடும்ப சுமையை ஏற்று 13 வயதிலேயே நடிப்பு துறைக்கு வந்தார். 1950-60களில் பிரபலமாக இருந்த அவர் தனது அண்ணன் ஹேமுத்துடன் இணைந்து ஹவுரா பிரிட்ஜ் படத்தில் காதலர்களாக நடித்து சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தாங்க. பொதுவாக சினிமாவில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்தவங்க ஒன்றாக நடித்ததை பார்த்து, ஆனால் நிஜத்தில் அண்ணன் தங்கையாக இருந்தாங்க. திரைத்துறையில் காதலர்களாக நடித்த அரிய நிகழ்வு நடந்திருக்கிறது. பொதுவாக சினிமாவில் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க ஒன்றாக நடித்ததை பார்த்துருப்போம். ஆனால் நிஜத்தில் அண்ணன் தங்கையாக இருந்தவர்கள் திரைத்துறையில் காதலர்களாக நடித்து அரிய நிகழ்வு நடந்திருக்கிறது. பிரபல நடன கலைஞரும் நடிகையுமான மீனு மும்தாஸ், அவரது அண்ணன் நடிகர் ஹேமுத் ஆகியோரின் வாழ்க்கையில் இது நிகழ்ந்திருக்கிறது. அதை பற்றி இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். பிரபல நடிகர் மும்தாஸ் அலியின் மகளாவர் தந்தையின் குடிப்பழக்கத்தால் குடும்ப பொறுப்பு மீனாவின் தோள்களில் விழுந்தது. தனது 13 வயதிலே ஹக்கீம் என்ற திரைப்படத்தின் மூலம் நடிகையாக அறிமுகமான மீனு தனது தாயாருக்கு இதில் விருப்பமில்லை என்றாலும் குடும்பத்தின் நிலைமை காரணமாக தொடர்ந்து திரைப்படங்களை நடித்தாங்க. அது மட்டுமின்றி மீனு தனது 14 வயதிலேயே அடுத்தடுத்து வெற்றி படங்கள் நடித்து ரசிகர்களிடையே பிரபலமடைந்தாங்க. 1950-60கள் திரைப்படத்தில் தீவிரமாக பணியாற்றி வந்த மீனு ஹவுரா பிரிட்ஜ் என்ற படத்தில் தனது அண்ணனாக நடிகர் ஹாமுதுடன் காதலியாக இணைந்து நடித்தாங்க. அந்த படத்தில் இடம்பெற்றுள்ள ஹோரா சாங் சுனிதா காளி என்ற பாடலில் அண்ணனும் தங்கையும் காதலர்களாக தோன்றினாங்க. குடும்ப சூழ்நிலை காரணமாக அந்த வேடத்தை ஏற்றுக்கொண்டதாக மீனு கூறியிருந்தாங்க. பாடல் வெளியானதுமே பெரும் சர்ச்சையை வெடித்தது. நிஜத்தில் உடன் பிறந்த அண்ணன் தங்கை எப்படி காதலர்களாக நடிக்கலாம் என்று படத்துக்கு எதிராக வீதிகள் வர போராட்டம் நடத்தியது. இந்த சர்ச்சைக்கு பிறகு மீனு இயக்குனராக திருமணம் செய்து கொண்ட சினிமாவில் இருந்து விலகி வெளிநாட்டில் குடியேறினாங்க. கனடாவில் வசித்து வந்த அவங்களுக்கு 2003ஆம் ஆண்டு உடல்நலக்குறைவு ஏற்பட்டது. அப்போது அவங்களுக்கு ஞாபக மருதி நோய் ஏற்பட்டதும் அவரது மூளையில் 15 ஆண்டுகளாக வளர்ந்து வந்த கட்டியின் காரணமாக நிகழ்ந்திருப்பது மருத்துவர்கள் கண்டறியப்பட்டது. சிகிச்சை பெற்று மீனா குணமடைந்தாலும் 2021ஆம் ஆண்டு மீனு மும்தாஸ் பார்த்தீங்கன்னா திடீரென காலமாகி போயிருக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நடிகை பற்றி தான் சோசியல் மீடியாவில் அதிகமாக வைரல் ஆகிட்டு வருது. இப்போ பார்த்தீங்கன்னா இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோவை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி, வணக்கம்.